தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 11.12% இருக்கிறது. தேனி மாவட்டத்தினுடைய அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் 11.12% வாக்காளர்கள், 1,25,739 வாக்காளர்கள் தேனி மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்களை பார்க்கிறோம். அதே போன்று இது சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் இந்த விவரங்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேனியை பொறுத்தவரைக்கும் அந்த 1,25,000 பேரில் உயிரிழந்தவர்கள் என 49,326 பேரும், கண்டறிய முடியாதவர்கள் என 6,303 பேரும், இடம்பெயர்ந்தவர்கள் என 60,215 பேரும், இரட்டை பதிவுடையவர்கள் டபுள் என்ட்ரில 9,587 பேரும், அதர்ஸ்ல 308 பேர் என 1,25,739 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 11.12% பேர் தேனி மாவட்டத்தில் இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம். அதில் தான் நம்ம இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள போடி சட்டமன்ற தொகுதியில தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற அந்த போடி சட்டமன்ற தொகுதியில 23,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தரவுகளையும் பார்த்தோம். தற்போது மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடக்கூடிய நிலையில இன்று மாலை 5:30 மணிக்கு ஒரு தொகுக்கப்பட்ட தரவுகள், அந்த கன்சாலிடேட் டேட்டாவை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட இருக்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகவல் என்பது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற போடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 24,386 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது பல்வேறு மாவட்டங்களினுடைய மாவட்ட வாரியான வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தி என்பது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற அந்த போடி சட்டமன்ற தொகுதியினுடைய தகவல். தேனியில மட்டும் 1,25,739 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சதவீதத்தின் அடிப்படையில் 11.12% அப்படிங்கிற இந்த டேட்டாவை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். இப்ப தேனியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடி சட்டமன்ற தொகுதியை தனியாவே பார்த்தோம். அதே நேரத்தில் விவரங்களின் அடிப்படையிலும் தொகுக்கப்பட்ட தரவுகளையும் பார்த்தோம். மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா என்ன? நிச்சயமாக பாலவேல், அதாவது இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ரஞ்சித் சிங் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டுள்ளார். இதில் கடைசியாக கடந்த அக்டோபர் 27ஆம் தேதியன்று தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 11,30,303 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதில் தற்பொழுது 1,25,739 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. 10,04,564 பேர் இடம்பெற்று வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். இதில் குறிப்பிடத்தகுந்தபடியாக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியானது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதியன்று மொத்த வாக்காளர்கள் 2,77,350 பேர் இடம்பெற்றிருந்தனர். தற்பொழுது இந்த தொகுதியில் 24,386 பேர் நீக்கம் செய்யப்பட்டு 2,52,964 பேர் இடம்பெற்றுள்ளனர். பாலவேல், தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1,25,739 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வரைவு பட்டியலில் தற்போது இருக்கக்கூடிய அந்த பட்டியலின் அடிப்படையில் 10,04,564 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் உயிரிழந்தவர்கள் 49,326, கண்டறிய முடியாதவர்கள் 6,303, இடம்பெயர்ந்தவர்கள் 60,215, இரட்டை பதிவுடையவர்கள் 9,587, அதர்ஸ்ல 308 பேர் என 1,25,739 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்.